அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கிராமப்புறத்தில் நம்ம ஒரு புது வகையான வேளாண் சார்ந்த ஒரு கடை வைக்கலாமா? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். அந்த கடைகளில் என்ன இருக்கலாம் அப்படின்னா, எந்த பொருள்லாம் நீங்கள் அந்த கடையில் வாங்கி சேமித்து வச்சு தினசரி கொடுக்கலாங்கிற மாதிரி பொருளை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஒரு சில பாதி பொருள்களை வாங்கி வைக்க வேணாம், ஆனால் எங்கே கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த 2ம் சேர்ந்த கடைகள் நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உதாரணத்துக்கு ஒரு கடை அப்படின்னா அது எப்படி இருக்கலாம்? இப்போ சிவகங்கையில் ஊரில் இருக்கக்கூடிய அல்லது காரைக்குடியில் இருக்கிற ஒரு கடை என்னவாக இருக்கலாம்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள் உங்கள் பகுதியில் யார் பயிரிடுறாங்க அந்த நெல் அரிசியை வாங்கி, புழுங்கல் தனியாக, பச்சரிசி தனியாக, 1 கிலோ பேக் போட்டு உங்களோட பிராண்ட் நேம் போட்டு அதை அதில் அடுக்கி வைக்கலாம். சுகர் சத்து உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சிவன் சம்பா அப்படிங்கிற அரிசி அதிகமாக போகுது, தூய மல்லி போகுது, பலவிதமான சத்துக்களுக்காக கருப்பு கவுனி, இரத்தசாலின்னு ஒரு ரகம் இருக்குங்க. ஒவ்வொரு குணத்துக்காக ஒரு அரிசி அதை வாங்கி நீங்கள் விற்பனை பண்ணலாம். ஒரு பக்கம் அரிசி, இன்னொரு பக்கம் நம்மளுடைய இயற்கை முறையில் விளைந்த பயறு வகைகள், தானியங்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பழங்கள், முக்கியமான காய்கறிகள், இதை விற்பனை வைக்கலாம். முக்கியமாக கீரைகள் வைக்கலாம். கீரைகள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டு கீரைகளை கொடுக்கலாம். இது இல்லாத அதில் முக்கியமான எண்ணெய்கள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இயற்கை முறையில் ஆமணக்கெண்ணெய், தேன், விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய மண்புழு உரம், வேப்பங்கொட்டை, பசுந்தாள் உரம், பலதானிய விதைகள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாட்டு விதைகள், இயற்கை இடுபொருள்கள் என்னென்ன? மீனமிலம் விற்கலாம், ஹியூமிக் பவுடர், ஹியூமிக் திரவம், கடல் பாசி உரம், அது இல்லாத உயிர் உரங்கள், அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பூச்சிக்காக வெர்டிசிலியம் லக்ரானி, புழுவுக்காக பெவேரியா பேசியானா, பெரிய புழுவுக்காக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், வண்டுக்காக மெட்டாரேசியம், இதெல்லாம் வாங்கி பாட்டில் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, இந்த ஊரில் இந்த கடை இருக்குதுன்னு எங்கள்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவோம். அது உங்களுக்கு ஒரு வியாபாரமாக இருக்கும். ஆரம்பத்தில் வீடுகளில் வச்சு கூட செய்யுங்க. ஒரு சில பொருள் என்னால் வாங்கி வைக்க முடியாதுன்னா, யார் யார் எப்போ கேட்குறாங்களோ அப்போ மட்டும் வாங்கி கொடுக்குற மாதிரி செய்யலாம். அதிகமான பொருள், இப்போ வேப்பங்கொட்டை கேட்குறாங்க, 200 கிலோ கேட்குறாங்க, நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம். புதுக்கோட்டை கீரனூரில் இருக்குது, அங்கே வாங்கி இப்படி கொடுத்துடலாம். அல்லது அவங்கள அங்கே அனுப்ப சொல்லிட்டு பணம் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப நல்லதுங்க. இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, விற்பனை அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்கள் பகுதியில் பலாப்பழமே விற்கலை, இன்னொரு ஏரியாவில் இருக்குது, பலாப்பழத்தை கொண்டு விற்பனை பண்ணலாம். யார் யாருக்கு உங்களுடைய தேவையை பொறுத்து அவங்கள்ட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு, அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பலாப்பழங்களில் யார் யாருக்கெல்லாம் வேணும், ஒவ்வொரு பழங்களும் யார் யாருக்கு வேணும், செவ்வாழை வேணும், செவ்வாழை யார் யாருக்கு வேணும், எவ்வளோ வேணும் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறப்ப நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், நுகர்வோருக்கும் உற்பத்தி ஆகிற பொருள் பரவலாக்கம் பண்ணப்பட பெரிய வாய்ப்பு இருக்குது. கிராம சேவை மையங்கள் யாராவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்ன பொருள் மட்டும் இல்லைங்க, நிறையா பொருள் இருக்குங்க. நீங்கள் யாராவது ஒரு பெண் வீட்டில் இருக்கீங்க, நான் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு தொழில் செய்யணும்னா ஆரம்பிங்கன்னு சொல்ல வரேன். ரொம்ப எளிமையானது இது. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.